தேங்க்ஸ் மகேஷ். ஹே சாம், ஆமாம் அது என்ன ஃப்ரைடே வேணாலே சீக்கிரம் கிளம்பிடுற? ஆஃபீஸ் கேப் கூட வெயிட் பண்ணாமல் என் கூட வர நீ? அது ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. ஃப்ரைடேனா நைட் பார்ட்டி போகிறவனுக்கு அது புரியாது. பாரு, ரிமைண்டர் வந்துச்சு. சரிப்பா, நான் கிளம்புறேன். பாய். ம். ஒரு லோடு செங்கல் வரும், இறக்கி வச்சுட்டு கிளம்புங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? ஆமாங்க, டெய்லி நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம்மா, ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, ஆளாளுக்கு ஒவ்வொரு டைமில் அவைலபிளாக இருக்கும். அதனால தான் அப்பா வாரத்துக்கு ஒரு நாள்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தார். என்ன ஷாம், உன் ஃப்ரெண்டு மகேஷ் என்ன சொல்கிறான்? வழக்கம் போல தான்ப்பா. ஐடி கல்ச்சர் நைட் பார்ட்டி சுற்றுறது அவன் வழக்கம். என்னையும் அந்த வழிக்கு இழுக்கணும்னு கூப்பிட்டுட்டே இருக்கான்ப்பா. நான் ஏன் போக போகிறேன்? கரெக்டு தான்ப்பா. நீ போகாமல் உன் விசுவாசத்தில் நீ நினச்சி நிற்கிறது இல்லாமல் உன் ஃப்ரெண்டையும் அந்த விசுவாச பாதையில் கொண்டு வரணும்ப்பா. அப்பாவை பாரு, அவருடைய ஆஃபீஸில் அவர் அப்படித்தான் இருக்காரு. ம். தாத்தா நான் ஒரு கேள்வி கேட்கவா? கேளுமா, ஒரு கேட்டாச்சு. ஊர்ல ஒருத்தர் பச்சை கலர் சட்டை போட்டு பச்சை கலர் பேண்ட் போட்டு பச்சை கலர் கேப் போட்டு பச்சை கலர் ஷூ போட்டு வேகமா ஓடி போய் பச்சை கலர் கதவை தட்டினாரா? ஏன்? ஏன்? ஒருவேளை கிரீன்லாண்டா இருக்குமோ? இல்ல தாத்தா. அப்புறம் ஏன்? தெரியலையா? தெரியலையே, சொல்லு பார்க்கலாம். ஏன்னா அங்க காலிங் பெல் இல்லையா? நல்ல காமெடி இல்ல? வெரி குட், வெரி குட். சரி சரி, சாப்பிடுங்க எல்லாரும். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அது அநேகமாக உங்களுக்கு ஷாக்கிங் கூட இருக்கலாம். என்னக்கப்பா சொல்கிறீங்க? என்ன விஷயம் அது? எனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு. என்னங்க மாமா, இது சந்தோஷமான விஷயம் தானே? ஆமாங்க்கா, முன்னாடியே சொல்லியிருந்தா ஸ்வீட்டும் சேர்த்து பண்ணிடலாம்ல. இருங்கம்மா, என்னங்கப்பா ப்ராங்க் ஏதாச்சும் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறத முழுசாக கொஞ்சம் கேளுங்க. ப்ரொமோஷன் கூட சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. ஒரு வாரத்தில் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்.
என்னப்பா சொல்கிறீங்க? ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் எதுக்குப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க? ப்ரொமோஷன் தானே, ட்ரான்ஸ்ஃபரும் கம்பல்சரிப்பா. நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம எல்லாரும் கிளம்புறோம். நாம கிளம்பணுமா? எதுக்கு மாமா எல்லாரும்? அதெல்லாம் கேட்காதீங்க, நம்ம எல்லாரும் போகிறோம். உங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, நம்ம போகிறோம். என்னங்க? ஆ? என்ன ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேற என்ன யோசனை இருக்கு? நைட்டு ஏன் அப்பா அப்படி சொன்னாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? எப்படி திடீர்னு எல்லாத்தையும் விட்டு கிளம்புறது? எப்படி கிளம்புறதுன்னா அப்பா சொல்கிறத பார்த்தா கிளம்பி தான் ஆகணும் போல இருக்கு. அப்படி எப்படிங்க முடியும்? நம்ம வேணும்னா அப்பாவை மட்டும் போக முடியுமான்னு கேட்கலாம்ல. கேட்குறது முக்கியம் இல்லை, அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ தெரியல, அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அம்மா எதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே அவங்கள்ட்ட பேசி அவங்க மனசை மாத்திரலாம்ல. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஐடியா தான். நீயும் என்ன மாதிரி சில நேரத்தில் புத்திசாலித்தனமாக தான் பாரு. இந்த செல்ஃப் டப்பா அடிக்கிற பழக்கம் மட்டும் உங்க குடும்பத்துக்கே இருக்குல்ல. அடடாடா, உனக்குள்ள கூட இப்படியெல்லாம் யோசிக்கிற திறமை இருக்கு பாரு. சரி வா, இப்பயே போய் அம்மா கிட்ட பேசலாம். சரி சரி, அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு, வாங்க டிஃபன் வைக்கலாம். அம்மா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்குமா? என்னம்மா, இன்னைக்கு சோடா மாவு அதிகம் போட்டுட்டியா? ஐயோ அம்மா, நான் அதை பற்றி கேட்கலம்மா. நைட்டு நடந்த பற்றி என்ன நினைக்கிற? நான் நினைக்க என்னப்பா இருக்கு? கடந்த 35 வருஷமா அவர் போகிற வழியில நான் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். இதில் என்னோட தனி கருத்துன்னு ஒன்றும் இல்லைப்பா. அது சரிம்மா, ஆனால் எதுக்கு எல்லாரும்? அப்பா மட்டும் போகட்டும், நாம் எல்லாரும் இங்கேயே இருக்கலாம்ல. அதை நான் எப்படிப்பா முடிவு பண்ண முடியும்? அம்மா, நீ முடிவு பண்ண வேணாம்மா. ஆனால் நீ சொன்ன அப்பா கேட்பார்ல, கொஞ்சம் சொல்லி பாரு. நான் எப்படிப்பா? அப்புறம் அப்பாவை கோவப்படுத்துகிற மாதிரி ஆயிரும்ல. கோவமெல்லாம் படமாட்டாருமா, நீங்கள் பேசி பாருங்கம்மா. அப்பா போகட்டும், நம்மளாம் இங்கேயே இருக்கலாம். ஆமாம்மா, இப்போ திடீர்னு போனோன்னா எங்களுடைய வேலையெல்லாம் ரொம்ப பாதிக்குமா? ஆமாம்மா, ஒரு வேலையை கூட மாற்றிக்கலான்னு வச்சுக்கோங்க, ஆனால் பசங்களுடைய ஸ்கூல் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்மா. பிள்ளைங்களை பற்றி கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. என்ன சாம், ஆஃபீஸுக்கு வந்ததும் வராதமா டீ குடிக்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். சாம் சாம் ஆ, எனி ப்ராப்ளம்? அதான் ஒரே யோசனையாகவே இருக்கு. என்ன சொல்கிற சாம்? உங்கள் அப்பா தான் எப்பவுமே கடவுள் விசுவாசம் ஜபான்னு பேசுவார். இப்போ என்னப்பா ஆச்சு? கடவுளை நீ இந்த மாதிரி கூட நடக்க பாரு. என்ன பாரு, ஒரு கேர் ஃப்ரீயான லைஃப் வாழ்கிற நீ. இயேசு விசுவாசி இந்த நிலைமையில நிற்கிற பார்த்தியா? இதுக்கு தான் உங்கள் அப்பா பேச்சை கேட்டு இயேசு பக்கம் போயிருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் பேசாத மகேஷ். எங்கள் அப்பா அப்படி எங்களை வளர்க்கல. உனக்கே தெரியும்ல, எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் நான் தேவையில்லாமல் ஆன்லைன் ட்ரேடிங் அதில் இதில் இன்வெஸ்ட் பண்ணி கடங்காரன் நின்னப்போ எங்கள் அப்பா தான் எனக்கு அட்வைஸ் பண்ணி நான் ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இதுலேருந்து மீண்டு வரவே அப்பா தான் உதவி செய்தார். இன்றைக்கி என் வாழ்க்கை உருப்படியாக இருக்குன்னா அது காரணமே எங்கள் அப்பா தான். என்ன அம்மா வாய்ஸ் நோட் அமைச்சிருக்காங்க? இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க.
என்ன முக்கியமான மீட்டிங்காக இருக்க போகுது? எல்லாம் நேற்று நைட்டு நடந்ததை பற்றி தான் இருக்கு போல இருக்குது. ஆனால் ஏன் அப்பா அப்படி முடிவு எடுத்தார்? நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தானே கரெக்டாக கைட் பண்ணுவார். இது வந்து ப்ராஜெக்டை ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கும்போது கூட ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வச்சு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னார். அப்படிப்பட்டவ இதை யோசிக்காமல் முடிவு பண்ணுவார். நம்ம கிளம்புறதுக்கான டிக்கெட்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் 2 பேரும் சென்னையில் இருக்கிற உங்கள் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னும் 3 நாளில் கிளம்பணும். நம்ம ஃபஸ்ட்டு போயிடுவோம், அப்புறம் திங்ஸ் எல்லாம் பின்னாடி வரும். என்னம்மா அமைதியாக இருக்கீங்க? இதெல்லாம் சொல்ல தான் உங்களை கூப்பிட்டு மீட்டிங் போட்டது. போய் எல்லாரும் பேக் பண்ணுற வேலையை பாருங்கள். அப்பா ஒரு நிமிஷம். ம் அப்பா நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? என்ன சாம் கேள்வி இது? இதை நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன்பா ஆண்டவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை போச்சா? நம்ம போகிறதுக்கும் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குப்பா. ஆண்டவர் இந்த டிரான்ஸ்ஃபரில் ஒரு அற்புதம் செஞ்சு கேன்சல் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதை பாருங்க, ஆண்டோடைய வல்லமை பற்றி குறைச்சி பேசாதீங்க. போய் பேக் பண்ணுற வேலையை பாருங்கள். அப்பா நாங்கள் ஆண்டவர் வல்லமையை குறைச்சி பேசலப்பா. ஆண்டவர் மேலே உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை தான் குறைச்சி பேசுகிறோம். ஆமாம் மாமா, எங்களுக்கு விசுவாசம் பற்றி சொல்லி கொடுத்த நீங்கள் இப்படி அவர் மேலே விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்களே. ஆமாம் மாமா, விசுவாசம்னா காணாதவைகளின் நிச்சயம் சொல்லிட்டு இப்படி காண முடியாதபடி குருடா நிற்கிறீங்க. உங்களை பற்றியே யோசிக்கிறீங்களே, எங்களை பற்றி கொஞ்சம் யோசிக்க மாமா. கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறீங்களா? என்ன எல்லாரும் ஆளாளுக்கு அவரை வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாரையும் விட இந்த ஊரை விட்டு போறது அவருக்கு ரொம்ப வலி தெரியுமா உங்களுக்கு? இந்த டிரான்ஸ்ஃபர் வந்தது தெரிஞ்ச நாள்ல இருந்து இத்தனை முறை அழுது ஜெபிச்சிருக்காரு தெரியுமா? உங்க எல்லாருடைய நல்லதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கங்க நீங்க. இதை பாருங்கம்மா, எவ்வளோ நான் ஆண்டோட ஜெபிச்சோம், ஆண்டவர் எனக்கு போன்னு தான் சொல்கிறார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறத தவிர வேறு வழி எனக்கு தெரியல. அதனால் அவர் மேலே விசுவாசம் வச்சு கிளம்பலாம். எனக்கு தெரியும் உங்களுக்கு கஷ்டம்தான். எனக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லைம்மா. போகிறோம். விடை கொடு ஊரே, விட்டு போகிறேன் பல நினைவுகள் சுமந்து விட்டு போகிறேன். மெல்ல விடை கொடு மனமே, விட்டு போகிறேன் மனதினில் மேக கனமே விட்டு போகிறேன். தோள்களும் ஓய்வின்றி ஓடிய நாட்களும் மறக்க மனமும் மறுக்கிறதே. வளர்ந்து திரிந்த பாதைகள், விரைந்து போன சாலைகள், நெஞ்சில் நினைவை நெருக்கிறதே. பாரமோ மழை மேகத்தின் கோரமாய், தூரமோ சோகமோ மனவிழிகளில் ஈரமாய், கொட்டி தீர்க்கும் இந்த நொடி ஆராரணம் தந்து வலி கொண்டு அன்பின் மண்ணை விட்டு போகிறேன்.
கொடு விடை கொடு ஊரே. விட்டு போகிறேன் பல நினைவுகள் சுமந்து விட்டு போகிறேன். மெல்ல விடை கொடு மனமே. விட்டு போகிறேன் மனதினில் மேக கனமே விட்டு போகிறேன். என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் சுகமா? கவலைப்படாதீங்க எதை பற்றியும். அச்சோ நியூஸை பாருங்களேன். கேரள மாநிலம் வயநாடு அருகே இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக கேரளா மாநிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக வயநாடு அருகே இருக்கக்கூடிய முண்டகை சூரன் மலைப்பகுதி அருகேயானது அதிகாலை 2 மணி அளவில் மிகப்பெரிய மண் சரிவானது ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவலானது வெளியானது. இந்த மண் சரிவில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக அதிக அளவில் ஏராளமான மக்கள் அந்த இடத்தில் சிக்கியிருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்திற்கு தகவல் கிடைத்ததாகவும், இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 9 வீரர்கள் கேரளா மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் முகாமிட்டிருந்தனர். இவர்கள் அனைவரையும் தேசிய பேரிடர் மீட்பு பைய அதிகாரிகள் உடனடியாக வயநாடு புறப்பட்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் செல்லும்போது அங்கு பல பகுதிகளில் காற்றாட்டு வெள்ளம் செல்வதன் காரணமாக அந்த இடங்களில் மழை பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் மீட்பு படையில் செல்லக்கூடிய வீரர்கள் செல்வதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் முதற்கட்டமாக அங்கு 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட ஹெலிகாப்டர்கள் வரவேற்கக்கூடும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? விசுவாசம் அது இதுன்னு எதை பேசுனீங்க, ஆனால் இப்போது ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சதுனால தான் நம்ம குடும்பத்தை இவ்வளோ பெரிய பேரழிவுலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வழிகள் நமக்கு அறிவு கெட்டாது தான். அதை நம்பி அவர் காட்டுற வழியில் நடந்தோம்னா நமக்கு தான் ஆசீர்வாதம். ஒருவேளை ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு புரியாமல் இருக்கலாம். அதனால் அதை புரிஞ்சுக்க முயற்சிக்காமல் அவர் பார்த்து தைரியமாக போனால் எல்லாமே நல்லதாகவே முடியும். அப்பா எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, எங்களுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. ஆமாப்பா, ஆனால் ஒன்று, இந்த விசுவாசத்தை நாங்கள் உங்களை பார்த்து தான் கற்றுக்குறோம். உங்களை பார்த்து கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குப்பா. ஆமாம்ப்பா, எங்கள் பிள்ளைங்க வளரும்போது நாங்களும் அவங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்போம்ப்பா. தாத்தா நான் ஒரு கேள்வி கேட்கவா? ஐயோ மறுபடியுமா?